9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். 20th chapter first verse. பரலோக ராஜ்யம் வீட்டின் எஜமானனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. வீட்டின் எஜமானனா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். என்ன சொல்லுங்க, நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா, தேவனை அவர் நமக்காக செய்ததுக்கு நம்ம அவருக்காக என்ன செய்யணும். நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? ஆண்டவருக்காக நிறைய விஷயம் இருக்கு. இப்போ கொஞ்சம் பேரால நான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்களால எதுவுமே பண்ண முடியலனாலும் பண உதவி செய்யறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக அது ஒரு ஊழியம் தான். நிறைய பேர் திருமணம் தெரியலங்க, காணிக்கை கொடுப்பதும் ஒரு ஊழியம். சபைக்காகவோ ஆண்டவருக்காக கொடுக்கறது ஒரு ஊழியம். கொஞ்சம் பேரால அது செய்யணும்னு ஆண்டவர் அவங்க மனசுல ஏவிக்குவார். புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் பேரால என்ன பண்ண முடியாது, பைபிள் படிக்க தெரியாது, ஆனா ஏசப்பா பத்தி நல்லா தெரியும். இப்போ அவங்க அதை சொல்லுவாங்க நிறைய பேர். அது ஒரு ஊழியம் தான். நமக்காக இயேசு சாமி வந்து இந்த உலகத்துல உயிர் கொடுத்துட்டார், உயிர் தெழுந்தார், நம்ம வாழ்க்கையை மாத்திட்டார். நம்ம அவருக்காக என்ன பண்றோம் வந்துட்டா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வந்து எப்படி ஆட்களை தெரிந்து கொள்ளுகிறார், அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவரை கண்டிப்பா கைவிட மாட்டார். ஆனா இங்க நம்ம பார்க்க போற ரெண்டு பேருமே ரொம்ப பைபிளே வந்து ரொம்ப பேசப்படல. ஒருத்தர் புதிய ஏற்பாடுலேயே ஒருத்தரோட கதை முடிஞ்சிடுது, இன்னொருத்தர் புதிய ஏற்பாடோட சபை தொடங்கும் போது இன்னொருத்தர் கதையும் முடிஞ்சிடும். என்ன சொல்றேன், அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறாருன்னா, எதிர்பார்ப்பு இல்லாதவர்களை எதிர்பார்க்கிறார். என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாதவங்க தான் ஆண்டவர் வேணும். எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு ஒண்ணு கிடைக்காது, அப்படி வரியா? ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அவர் நமக்காக என்ன வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு. எனக்கு என்ன கிடைக்கும்னா அவன் ஆண்டவர் தான் கேட்கணும், இல்லைங்களா? இப்ப பாருங்க என்ன கிடைக்குதுன்னு. இப்ப என்ன பண்றாரு, இந்த திராட்சை தோட்டத்துல ஆட்களை அனுப்புகிறாரு. என்ன சொல்றாரு, ஒரு பணம் வேலை செய்கிறவனுக்கு ஒரு பணம். யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த முதலாளி கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, 3வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 3ஆம் மணி வேளையிலும் 3ஆம் மணி நேரம் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, அங்க கடை கிட்ட கொஞ்சம் பேர் சும்மா நின்னுங்கிறாங்க. அவங்கள பார்த்து, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நீங்களும் இந்த திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். இந்த திராட்சை தோட்டம் என்பதே இந்த உலகத்துக்கு சமானம். இந்த எஜமான் யாருன்னா ஏசப்பா தான். இந்த உலகத்துல வேலை ஆட்களை வச்சிருக்கிறது யாரு? நம்மளதான் வச்சுக்கிறாரு. கொஞ்சம் பேர் என்ன பண்றாரு, நீங்க போய் 3ஆம் மணி நேரத்துல கூப்பிடுறாரு, சரிங்களா? யாரும் கோவப்படாதீங்க, ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டு நீங்க பேச போறாரு. நீங்க ஒரு வாக்கு தத்துவத்தோட தான் இங்க வந்துக்கிறேன். ஆனா அந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். போன மாசம் நம்ம மீட் பண்ணப்போ ஒரு வாக்கு தத்துவம் பார்த்தா, இந்த மாசமா ஒரு வாக்கு தத்துவம் இருக்குது. ஏன்னா வாக்கு தத்துவ ஸ்டார்டிங்ல நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்ப நமக்கு புரியாது இல்லையா? ஏன்னா நம்ம சொல்லணும் என்ன ஆயிடும், நிறைய பேர் நம்ம கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கெஸ்ஸிங்கே வரக்கூடாது, அந்த சென்டர்ல தான் வைக்கணும். பாருங்க என்ன சொல்லுது, 3ஆம் மணி நேரத்துல உள்ள போகும்போது ஒருத்தனை கூப்பிடுறாரு, சும்மா இருக்கிறவங்கள பாருங்க, அதான் வந்து வேலை செய்யறாங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க யாருன்னு. மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 6ஆம் மணி நேரத்திலும் போறாரு, 9ஆம் மணி நேரத்திலும் போறாரு, போய் கூப்பிடுறாரு. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் 11ஆம் மணி நேரத்திலும் போறாரு. 9ஆம் மணி நேரமே எவ்வளவு தெரியுங்களா டைம்? 9th hour. ஏசப்பா வந்து சிலுவையில உயிர் போயிடுச்சு அப்போ, இல்லைங்களா? 9th hour தானே. 6th hourல இருந்து 9th hour வரைக்கும் 3 hour இருட்டு, உலகமே இருட்டாயிடுச்சு. 9th hour வந்து 3 மணின்னு வச்சுக்கோங்க டைம். இப்போ 11ஆம் மணி நேரம் எப்ப சொல்லணும், 5 மணி சாயங்காலம். காத்தால இருந்து கூப்பிட்டு வராரு ஒருத்தரா. இப்போ டே முடிய போகுது இல்லைங்களா? ஒரு டே வந்து முடிய போகுது. லாஸ்ட் மூமெண்ட்ல கூப்பிடுறாரு. 11ஆம் மணி நேரம்னா 5 மணின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தனை கூப்பிடுறாரு.
பாருங்க, அப்படியே படிங்க. சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, சும்மா நிற்கிற வேலை சில கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். சும்மா நிக்காதீங்க, என்னத்துக்கு நீங்க சும்மா நின்னுக்கிறீங்கன்னு கேட்டு, அதற்கு அவர்கள் ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். ஒருவனும் எனக்கு வேலை கொடுக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாயந்தரம் வரைக்கும் அவங்க யாரும் வேலை கொடுக்கலையா? சரி, நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறோமா? நம்ம யாருமே அது மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாரும் ஆண்டவர் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்ல, அவருக்காக எதுவும் பண்ணாதுன்னு நிக்க வைக்கல. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணலாம். அதை நம்ம ஆண்டவருக்காக பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்க அதான் நம்ம பார்க்க போறோம். எளிதான ஜனங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார்கள், அதுதான் மெசேஜ். யாரும் ஆண்டவர் பண்ணாதன்னு கூப்பிடுவே இல்லை. எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணதான் அழைச்சிருக்கிறார். சரிங்களா? உங்க வேலை வந்து சிம்பிளா இருக்கலாம். பிரேயர் நடக்குது, யாருன்னா வாங்கன்னு சொல்லிருந்தா அது ஒரு ஊழியம் தான். எல்லாரும் அதை பண்ண முடியாது. நம்ம சும்மா வந்தாங்க நம்ம வீட்டுக்கு பிரேயருக்கு, இங்க ஒரு இடத்துல பிரேயர் நடக்குது, வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. இன்னும் அவங்க தெரிஞ்சாங்க எனக்கு பிரேயர், அவங்களுக்கு தெரியாது. சும்மா வந்தாங்க, வந்து ஏதோ ஒரு ஆலோசனை கேட்கலாம் வந்தாங்க. வந்த போது நான் என்ன பண்ணேன், இந்த பிரேயருக்கு வந்துடும், அவ்வளவுதான் என் வேலை, இதுதான் என்னோட ஊழியம். அப்போ அதான் நான் பண்றேன். அப்ப அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், எல்லாருமே நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பாண்டர் என்ன பண்றாரு. இப்போ இங்க வந்து என்ன பண்ணிருந்தீங்க வீட்டுல, என்ன பண்ணிருந்தீங்க வீட்டுல, குக்கர்ல சாப்பாடு என்ன வச்சிருக்கீங்க, வீடு பெருக்கிங்க, இல்ல கடிக்கு போய்க்கிறீங்க. ஆனா எங்க வந்து உட்காந்துங்கிறீங்க, தேவனோட வார்த்தையை கேட்கும்படி உட்காந்துங்கிறீங்க. புரியுதுங்களா? எங்க ஒரு இடத்துல இந்த நம்மளெல்லாம் ஆண்டவர் ஒரே இடத்துல உட்கார வைக்கிறார் பாருங்க, அத்தான் ஏசப்பா. எங்கெங்கயோ என்னென்னவோ வேலை பண்ணிடுவோம், நம்ம எல்லாம் பிஸியான ஆளுங்க தான். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் வார்த்தையை கேட்கறதுக்கு இல்ல, அவருக்காக நம்ம வந்துக்கிறோம் இல்லைங்களா, அத்தான் பெரிய விஷயம் இல்லையா? அவ பாருங்க என்ன சொல்றாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் நீங்க சும்மா என்ன நினைக்கிறீங்க, வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். நியாயமானபடி உங்களுக்கெல்லாம் நான் கூலி கொடுப்பேன். கர்த்தரை தேடி நாடி வர யாரும் சும்மா போகவே முடியாது. எல்லாருக்கும் அவர் கண்டிப்பா என்ன கொடுக்கணும்னு அவர் கண்டிப்பா அறிந்திருக்கிறார். கொடுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் வேண்டா, ஆனா அவருக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். ஆனா பின்பற்றுவர்கள், அவரை தேடி வரவர்கள், அவரோட அழைப்பை கேட்டு வரவர்களை ஏமாத்துகிற தேவன் இயேசு கிடையாது. இயேசுவை நம்பி நீ வந்திருந்தீனா நீ ஏமாந்து போக மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. அவரை நம்பி வந்து யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க. என்ன வெக்கப்பட்டு போறதுன்னு பைபிள் சொல்லுது இல்லீங்களா? நானும் சொல்றேன், ஏமாந்து போறதுல படி நிறைய படி. என்ன சொல்றது, சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான், திராட்சை தோட்டத்தோட எஜமான் யாரு, கர்த்தர் வராரு. தன் காரியக்காரனை நோக்கி, காரியக்காரனை பார்த்து, நீ வேலையாட்களை அழைத்து, எல்லாரையும் கூப்பிட்டு, வேலையாட்கள் கூப்பிட்டு, பிந்தி வந்தவர்களை தொடங்கி, லாஸ்ட்ல வந்து உங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு, முந்தி வந்தவர்களை வரைக்கும், பின்னால ஃபர்ஸ்ட் வந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு கூலி கொடு என்றான். எல்லாருக்கும் கூலி கொடுன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து, சாயந்தரம் 5 மணில இருந்து காத்தல 9 மணில இருந்து வேலை செஞ்சுங்கிறாங்க. 5 மணிக்கு தான் ஒருத்தன் வேலைக்கு வரான், அவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. இட் இஸ் நாட் டூ லேட். நான் இப்போ ஒரு முடிவு எடுக்கலாமா, நாளைக்கு எடுக்கலாமா, இல்ல இன்னைக்கு கூட நீ எடுக்கலாம். 11ஆம் மணி நேரத்துல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு. இப்ப நீ ஒரு முடிவு எடுத்திய, ஆண்டவரோட பேச்சுக்கு, அவரோட வார்த்தைக்கு நீ செவி கொடுத்திய, அதான் பாக்குறாரு. இன்வைட் தான், இன்விடேஷன். யூத கல்யாணம் எப்படி நடக்கும்னா, இப்போ எங்க கூட நடக்குது அந்த மாதிரி. ஒரு வாட்டி ரிங்க தூக்கி வைன்ல போட்டு கிளாஸ் நீட்டுவான். யாரு, மாப்பிள்ள ஒரு கப்படி குடிச்சிட்டு அந்த கிளாஸ்ல வந்து வைன் இருக்கும், உள்ள ரிங் இருக்கும். பொண்ணுக்கு சம்பந்தம்னா அங்க வாங்கிக்கணும், வாங்கி மாப்பிள்ளை கையில இருந்து குடிச்சிட்டு அந்த ரிங்கு கையில எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்போ மாட்டி போடுவாங்க. இல்லண்ணா, அந்த வைன் அப்படிதான் இருக்கும். ஒரு கிளாஸ் ஃபுல்லா வைங்க, அதுல ரிங்கு பாதியை குடிச்சிட்டு அங்க விற்குவாரு, மீதியை குடிச்சாதான் ரிங்கே வரும். என்ன அப்போ இங்க ஆண்டவரோட அழைப்பு, அவர் தான் நம்மளை அழைச்சார். இப்ப அந்த வைன் மாதிரிதான் அவர் அவரோட வேலையை முடிச்சிட்டாரு. இப்ப அந்த அழைப்பை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையான்னு நம்ம கையில தான் இருக்கு. யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தல, நோ ஃபோர்ஸ். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறதுக்கோ இல்ல இயேசு வந்து உங்களை கூப்பிடுறதுக்கோ ஃபோர்ஸ் கிடையாது. எந்த விஷயமும் கட்டாயமே கிடையாது. அவரை தேடுவதற்கோ அவரை நாடுவதற்காகவோ அவருக்காக ஏதாவது பண்றதுக்கோ நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
அவர் எதற்காக நம்மளை அழைத்தாரோ காத்து இருக்கிறார். ரொம்ப வருஷமா காத்திருந்தார் நம்ம எல்லாம் எப்ப ஏசப்பாவை ஏத்துக்கோன்னு. மனவாளன் அவர் தான். மனவாட்டி நம்ம என்ன பண்ண, ஏசப்பா ஐ அக்செப்ட் யூ அந்த வைன் கிளாஸை வாங்கி நம்ம குடிச்சு நமக்கும் அவருக்கும் அந்த உறவை நம்ம பண்ணிக்கணும். ஆண்டவரே, இது முதல் நான் உங்களையே பின்பற்றேன். இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன நிறைய பேர் வைன் கிளாஸ் நீட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஊன்னு சொல்ல, ஆனா உங்களுக்கு தான் நான் ஊன்னு சொல்றேன். ஐ அக்செப்ட் யூ. ஜீசஸ் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு என்னன்னு, ஐ லவ் யூ. அல்லேலூயா. அப்புறம் நம்ம கிட்ட வெயிட் பண்ணாரு, நம்ம சொன்னோன்னு தான் என்ன பண்ணாரு, டேக் இட். புரியுதுங்களா? இப்ப நான் சொன்ன வார்த்தையோட பைபிள்ல தான் இருக்குது. முதல் அவர் தான் அன்பு செய்தார், அப்புறமா தான் நம்ம அவரை நேசிக்க ஆரம்பிச்சோன்னு பாருங்க. அதான் நான் அப்படி சொன்னேன், நம்ம எல்லாருக்குமே புரியணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவர் தான் நம்மளை நேசிக்கிறதை வெளிப்படுத்தினார். அவர் என்னை எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை சிலுவையில வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துக்கு மனுஷனா இறங்கி வந்து நம்மளுக்கு காட்டினார். அப்ப நம்ம ஏங்க நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எதிர்பார்ப்பு ஏன் வரணும் நம்மளுக்கு? we have to. நம்ம யார் மேலேயும் அன்பு காட்டுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஏசு அந்த மாதிரி வெயிட் பண்ணறா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அங்கிருந்து வந்தாதான் இங்கிருந்து வரும். இல்ல, நீயா இருக்கு. லவ் அதான் ஆண்டவர். இந்த அன்பு எப்படி இருக்குது? அவர் நான் வருவானா இல்லையான்னு அவருக்கு தெரியல, எனக்காக உயிர் கொடுத்துட்டாரு. நாம் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார். நான் நல்லவன் ஆயிட்டு தான் கொஞ்சம் பேர் சொல்லுவோம், நான் சரியாயிட்டு வரேன் பிரதர். நான் இப்போ ஒருத்தர் சர்ச்சுக்கு நீங்க அப்படி வரணும்னு நினைச்சுன்னா வாழ்க்கையில வரவே முடியாது, ஏன்னா நானே ஒன்றும் சரியாகல அப்படின்னு. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல சரி ஆகணும். சரி ஆகிறதுக்காக தான்ப்பா சர்ச்சுக்கு வரணும், சரியாயிட்டு தான் வருவோம்னா யாரும் வர முடியாது. அப்ப பாருங்க, நம்ம லைஃப்ல யாருமே பர்ஃபெக்ட் இல்லைன்றது தான் சொல்றேன். எல்லாரையும் ஆண்டவர் ஒரு வித்தை வச்சு கூப்பிட்டுக்கிறாரு. ஆனாலும் அது நம்ம ஆண்டவரை தேடணும். என்ன, இயேசுவை ஏற்றுக்கணும். இயேசு கிட்ட கத்துக்கணும் அன்புனா என்னன்னு, லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பார்க்கணும். ஏன்னா அவரோட அன்பு என்றும் மாறாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை நேசித்த என் தேவன், நான் வருவானா வரமாட்டானா அவருக்கு தெரியாது. ஆனா எனக்காக அவர் ரத்தம் சிந்திக்கிறார், எனக்காக உயிர் கொடுத்துட்டாரு இல்லையா? யாரோ ஒருத்தர் அப்பா என்ன பண்ணாங்க, எனக்கு ஏசப்பா பத்தி சொன்னா எனக்கு அவர் மேல லவ் வந்துச்சு. லவ் வந்து நான் அவர் என்ன பண்ணிட்டேன், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யாரும் சொல்லனா எனக்கு லவ் வந்துருக்காது அவர் மேல இல்லையா? அப்போ அவர் வெயிட் பண்ணாரு இல்லைங்களா? நான் அவரை எப்ப நேசிக்குவேன், எப்போ அவர் என் லைஃப்ல அவரு நான் ஏத்துக்குவேன் அவர் வெயிட் பண்ணாரு இல்லைங்களா? அப்போ நிறைய வாட்டி நம்ம அன்பு செய்து ஏமாறாதீங்க, உங்க அன்பு வீணா போவாது. இயேசு வந்து நம்பிக்கையா இருந்தார், நேசித்து அவர் வெயிட் பண்ணார். அது ஏமாத்துற அன்பு கிடையாது, எதிர்பார்த்து செய்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவ பாருங்க என்ன நடக்குதுங்க, இப்ப எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஏன்னா இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்துக்கிறாங்க. பாருங்க 12வது வசனம் என்ன சொல்லுது, இல்ல 10வது வசனம், சாரி 9. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 5 மணிக்கு வந்தவங்க கொடுக்க ஒவ்வொரு பணம் கொடுத்தாரு. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து காத்தல 9 மணிக்கு வேலைக்கு வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ரூபாய் தான் கொடுத்தாரு. தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். எங்களுக்கு நிறைய கிடைக்கணும், நம்ம காத்தால இருந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நான் ஆண்டவருக்காக ரொம்ப செயல்படுறதுனால நான் ரொம்ப பண்ணிருந்தேன். காத்தால வந்தவங்க ஒரு பணம் தான், 5 மணிக்கு வந்தவங்க ஒரு பணம் தான். நான் 9 மணில இருந்து வேர்வை சிந்தி 5 மணிக்கு வந்தான், வேர்வை கூட ஒன்றும் வரல, அதுல சம்பளம் வந்துச்சு. புரியுதுங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யோவான்ல, நிறைய பேர் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா நான் ஊச்சு நீங்க ஏற்றுக்கிறீங்கன்னு பாருங்க. ஜான் சாப்டர் 4 37 and 38. Fourth chapter. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். இதை அவங்களால ஏத்துக்க முடியல பாருங்க. விதைக்கிறவன் தான் அறுக்கணும்ன்றாங்க. நாத்தா விதைச்சு நாத்தா இருக்கும் இல்ல, விதைக்கிறவன் ஒருத்தன், அறுக்கிறவன் ஒருத்தன், ரெண்டுமே வேற வேற வேலை. பாருங்க, நீங்க யார்கிட்ட இயேசு பத்தி சொல்லிருக்கலாம், நான் போய் அவங்கள்ட்ட இயேசு பத்தி சொல்லி அவங்க சர்ச்சை கூட்டிட்டு வந்துட்டாங்க, அப்போ நம்மளுக்கு வந்து பேஜார் ஆகக்கூடாது. விதைக்கிறவன் ஒருவன்,
இங்க விதைக்கிற வேலை கொடுத்தாலும் செய்யணும், அறுக்கிற வேலை கொடுத்தாலும் செய்யணும். நானும் அவனுக்கு விதைச்சுக்கிறேன்றது தான் நம்மளுக்கு இருக்கணுமே தவிர, ஏன்னா தண்ணி ஊத்துறது அவர் தான். விதைக்கிறவனும் ஒண்ணு இல்ல, அறுக்கிறவனும் ஒண்ணு இல்ல, தண்ணி ஊத்துறது தான் கர்த்தர். அவரு தான் என்ன பண்றாரு, தண்ணியை ஊத்தி என்ன பண்றாரு, அதை வளர வைக்கிறார். அப்ப நம்மளுக்கு என்ன, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்றது ஊழியம் கிடையாது. உன்னோட வேலை விதைக்கிறது தான் விதை, அறுக்கிறது தான் அறுத்து, உனக்கு கொடுக்கறத நீ பண்ணு, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க. அல்லேலூயா. நான் பிரயாசப்படல, என்ன ஆனா அறுக்க ஆண்டவர் நான் அனுப்பினார்னா நான் செய்வேன். என்ன சிஸ்டர் போய் ஒருத்தர் காஸ்பல் சொல்லினே இருக்கிறாங்க, என்ன அவங்க வேலை காஸ்பல் சொல்றதான். ஒரு நாள் ஆண்டவர் அனுப்புறாரு, அந்த வீட்டுக்கு நீ பிரேயர் அவங்க கூட்டு நான் சர்ச்சுக்கு நான் போய் கூட்டு வந்துட்டேன்னா, அப்போ அவங்க ஊழியம் அவங்க பண்ணாங்க, என் ஊழியத்தை நான் பண்றேன். நான் வெதிக்கல, ஆனா என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன். நான் சொல்றேன், அப்ப என்னோட வேலை எதுவா இருந்தாலும் நான் செய்வேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா, நம்ம தான் எல்லாமே செய்யணும், நம்மளுக்கு தான் எல்லாமே வரணும், எல்லா மகிமே எனக்கு வரணும், வராது. நான் வெதிக்கிறேன், இன்னொருத்தான் இருக்கும். நான் வெதிக்கிறேன், வேற என்ன பண்ணுவோம். அப்ப நம்ம எது பண்ணவும் ரெடி ஆகணும். என் ஜாப், எனக்கு கொடுத்த விஷயம் எதுனாகட்டும், என் பாட்டை நான் பண்ணுவேன். இயேசுதான் கடவுள்னு நான் சொல்றதுதான் என்னோட வேலையா இருக்கும். இன்னொருத்த ஃபுல் பைபிள் அவனுக்கு பாட்டு பாட்டா சொல்லியிருக்கோம். இப்ப அவனோட ஊழியம். அப்ப நம்மளுக்கு கொடுத்துதான் நம்ம பண்ணணும். அப்பா என்ன சொல்றாரு, மீண்டுமாக இங்க வரலாம் இந்த ஓமைக்கு. இப்போ பாருங்க, மத்தேயு 20th chapter. இங்க பாருங்க என்ன சொல்றாரு, 12வது வசனங்களா இல்ல 16வது வசனம். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டு எஜமானனை நோக்கி, பிந்தி வந்தவர்கள் ஆகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். நாங்க காசால இருந்து வேலை செஞ்சோம், எங்களுக்கும் ஒரே கூலி, இவனும் ஒரே கூலியா? அவங்களால அந்த டைஜஸ்டே பண்ண முடியல. நம்ம லைஃப்ல நம்மளோட ஆண்டவர் வேற யாருன்னா உயர்த்திடுவாரு. நம்ம அதை பத்தி பொறாமப்படவே கூடாது. நம்மளுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. நம்மளுக்கு ஏத்த கூலிய கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இல்ல வேற எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுத்துருவார். நான் எதுவும் அவன் எதுவுமே பண்ணாம வந்துட்டானே அப்படின்னு யோசனை வரக்கூடாது. அவன் பாருங்க நெக்ஸ்ட் நான் சொல்றாரு, அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நான் உனக்கு அநியாயம் செய்யலப்பா. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நீ ஒரு பணம் கொடுக்குறேன்னு நான் சொன்ன, நீ வந்த, உனக்கு கொடுத்துட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அந்த கூலியை நான் கொடுத்துட்டேன். நான் உன்னை ஏமாத்தல, அடையப்படுங்க. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உன்னுடையதை நீ வாங்கிட்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அது என்னோட இஷ்டம், கர்த்தரோட இஷ்டம். அவர் என்னன்னா பண்ணுவார், நம்ம அவர்கிட்ட விட்டுருவோம். நமக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயத்த ஆண்டவர் செஞ்சுங்கிறார். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் வரைக்கும் என் ஒய்ஃப் ப்ரேயர் பண்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன நினைச்சீங்கன்னா, அவன் ப்ரேயரே பண்றது இல்லை, ஏதோ ஒரு சண்டையில் இழுத்து விட்டான். நீ ப்ரேயரே பண்றது இல்லை, நீ பாக்குற மாதிரி நான் ப்ரேயர் பண்ணாதான் ப்ரேயரே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. நான் தூங்கிடுவேன், வந்ததான் தூங்கிடுவேன். திரும்பி ஏன் சொன்னா ப்ரேயர் இருந்துச்சுன்னா போயிடுவேன். எனக்கு தெரியாது அவன் எப்போ ப்ரேயர் பண்ணான். ஆனா சில விஷயம் நம்ம பார்க்காத நடக்குது. இப்ப நான் என்ன சொல்ல முடியாது, அதனாலதான் இது, இதனாலதான் அது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு தெரியும், அதை நம்ம உணர்த்துறாரு இல்லைங்களா? பாருங்க அப்படியே என்ன சொல்லுது, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய, எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால், தாராள மனுஷா இருக்கிறதுனால நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். உனக்கு வன்கண் வரக்கூடாது. நான் எனக்கு பிடிச்சுன்னா நான் செய்வேன், அதை நீ கண் வைக்காத. வன்கண்ணனா இருக்காது. ஒண்ணுமே பண்ணல, அவங்களுக்கு இந்த மாதிரிதான் நடக்குது. நாங்க எவ்வளவு ப்ரேயர் பண்றோம், நடக்கவே இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி என்னங்குது.
நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிருக்கிறோம், எவ்வளோ ஃபாஸ்டிங் எடுக்கிறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனா இப்போ அவன் தான், இப்போ ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ண, இப்போ ஏதோ எனக்கு நடந்துச்சு, ஆனா அவன் பாருங்க எப்படி இருக்கிறான் அப்படின்ற ஒரு மனசு நிறைய பேர் இருக்குது. என்ன சொல்றான், கொடுக்கிறது கர்த்தர். அவர் என்ன பாக்குறாருன்னா இருதயத்தை பாக்குறாரு. மனுஷன் முகத்தை பாக்குறான், கர்த்தர் இருதயத்தை பாக்குறாரு. என்ன, நீ எவ்வளவு நேரம் பிரேயர் பண்ணா உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, நீ எந்த மனசோட ஜெபம் பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, அவர் கணக்குல பண்றதுக்கும் ஆண்டவர்கிட்ட ஒரே வேல்யூ தான். நான் ஒரு நொடியில என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும்னு சொன்னோன்னே அக்கினி பரலோகத்துல இருந்து சரு நெருங்கி வந்து உந்துச்சு கீழே கர்மேல் பர்வதத்துல. 40 வார்த்தையில அவர் பிரேயர் பண்ணான். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும். அவ்வளவுதான் சொன்ன எலியா. ஜுப்புன்னு ஒரு அக்கினி வந்துச்சு. இப்ப அவன் அங்க பாகால வணங்குறவங்க காத்திருந்து பிரேயர் பண்ணிக்கிறாங்க, கிழிச்சுக்கிறாங்க, ரத்தத்தை சிந்த விடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல பாகால். ஆனா கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்கிறான். நோக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த நோக்கத்தோட எல்லாத்தையுமே செய்யறோன்றது எப்பவுமே 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 ஆண்டவர் முன்னால் அப்படியே வந்து நிற்க. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்பது நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறன்றது இல்ல, எந்த நோக்கத்தோட கர்த்தரை தேடுகிறாய் என்பதுதான் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து இம்பார்ட்டன்டான விஷயம், இயேசுவை பின்பற்றுறதுக்கு தேவையான விஷயம் நோக்கம், மோட்டிவ். என்ன, ஆண்டவர் வந்து பெரிய இதுலலாம் திருப்திப்படுறது கிடையாது. சாதாரண நொறுங்கொண்ட இதயம், உடைந்த உள்ளம், சாதாரண விஷயம், சின்ன ஜோபம் தான் இல்லையா. இப்போ நோக்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, ஒருத்தரை காட்டுறாங்க, இப்ப காட்டுறாங்க வாக்குத்தத்தம் என்னன்னா பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எரேமியா 29வது அதிகாரம் 29th சாப்டர். அதிகாரம் 13வது வசனம் பாருங்க என்ன சொல்லு. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், உங்கள் முழு உள்ளத்தோட என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று தான் கர்த்தர் சொல்றார். முழு மனசோட தான் இத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழு மனதோட தேடும் போது அவர் கண்டுபிடிச்சிடும். உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். எப்போ? முழு மனசோட. உன் எந்த மாதிரி பிரச்சனையோட வந்தாலும் முழு இருதயத்தோட கர்த்தரை தேடும் போது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும். தீர்வை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆனா முழு மனசோட என்ன பண்ணோம், அவரை பாருங்க எப்படி ஆண்டவரை தேடுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர்ல பாருங்க, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். இப்ப யூதாஸ் வந்து மறிச்சு போயிட்டான் இல்லைங்களா, மறிச்சு போயிட்டான். யூதாஸ் வந்து ஆண்டவரை காட்டி கொடுத்து மறிச்சு போயிட்டான். இப்ப அந்த இடத்துல ஒருத்தனை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா பாருங்க, அவனோட குவாலிபிகேஷன் பாருங்க. 21வது வசனம், 1வது அதிகாரம் 21வது வசனம் 21. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன். கேட்டீங்களா? ஏசப்பா வந்து தெரிந்து கொண்டது 12 சீஷர்களை தான். ரொம்ப க்ளோஸ். அவர் 3 பேரை கூட வச்சிருந்தாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு. ஆனா அதை தாண்டி ஒரு 2 பேரு இயேசுவை பின்பற்றி வந்துக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை புறக்கணிக்கல. இந்த 12 பேர்ல இவங்களை அவங்க செலக்ட் பண்ணல. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கலன்னு ஆண்டவர் அவங்க என்ன பண்ண, கோச்சிங் விட்டுட்டு போயிட்டாங்க ஆண்டவரை. இந்த 12 பேர்ல என் பேர் இல்லைன்னு அந்த பொசிஷன் அவங்களுக்கு கிடைக்கலன்னு விட்டுட்டாங்க ஆண்டவரை. மத்தியாசும் இந்த இடத்துல இருக்கிற இன்னொருத்தனும் இயேசு அவங்களை தெரிந்து கொள்ளல, அவங்க 2 பேரை. ஆனாலும் என்ன கிடைக்கும்ன்றது அவங்க பார்க்கல. ஆனா இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. எப்பத்திலிருந்து? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்ததுல இருந்து ஏசப்பா உயிர் தெழுந்த வரைக்கும்
2 பேரும் இயேசுவால தெரிந்து படாதவர்கள். அவங்க சீஷர்கள் போன இடத்துல கூட என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு போட்டிருந்தீங்க. அவ பாருங்க என்ன சொல்ல அவங்களை பத்தி அடிப்படைங்க. மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. பாருங்க, அவங்க லைஃப் டைம்ல ஆண்டவர் அவங்களுக்கு கனத்தையும் கொடுக்கல, பாஸ் ஓவர்லயும் அவனுக்கு வந்து உட்காரல. என்ன, ஆண்டவர் அவங்கள உட்கார வச்சு அவங்க கிட்ட கம்யூனியும் சாப்பிடல. ஆனாலும் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. ரொம்ப கஷ்டம். மத்தியாஸ் எந்த கனமும் அவனுக்கு கொடுக்கல. இங்க சொல்லப்படுற அந்த ஜோசப்ன்றவருக்கு எந்த கனமும் கொடுக்கல. எந்த இடத்துல எந்த ஊழியத்துக்கும் ஆண்டவர் அவங்களை அனுப்பல. ஆண்டவர் போக நினைச்ச இடத்துக்கெல்லாம் இந்த 12 பேர் அனுப்பிச்சாரு. இவங்களை அனுப்பல, இவங்கள கூட இருக்கிறாங்க. ஆனாலும் எதுவுமே கிடைக்கலன்னா கூட எப்படி அவங்களால இயேசுவை பின்பற்ற முடிஞ்சிச்சுன்றதான் விஷயம். இன்னைக்கு ஏதாவது கெச்சாதான் ஆண்டவர் பின்பற்றன் இருக்கிற இந்த காலத்துல எதுவுமே கிடைக்கலனாலும் எந்த கனமும் இல்லை. அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் அவங்களுக்கு தெரியல. ஆனா முழு இருதயத்தோட இயேசுவை பின்பற்றினா அவர் என்ன கொடுக்கணுமோ அது கரெக்ட் டைம்ல கொடுக்குவாருன்றதுக்கு அடையாளமே மத்தியாஸ் தான். யார் மத்தியாஸ் பத்தி நீங்க பிரசங்கம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. இந்த 4-5 வருஷத்துல மட்டும்தான் வருவார் இந்த பைபிள்ல அவர். அதுக்கப்புறம் மத்தியாஸ் பத்தி இந்த பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. ஆனா அவர் பின்னால இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இப்ப யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ பாருங்க, அப்படியே படிங்க. என்ன சொன்ன? பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. சீட்டு போடுறது வந்து அப்பதான் இருக்குது. அவ பாருங்க, சீட்டு போட்டு பார்த்தாங்க. அந்த யார் பேர் வந்துச்சுங்களா? மத்தியாஸோட பேர் தான் வந்துச்சு. அப்போ கர்த்தர் மத்தியாசுக்கான ஒரு இடத்தை வைத்திருந்தார். யூதாஸ் காலியான அந்த இடத்தை அவனுக்கு கொடுக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. மத்தியாசுக்கு அது கிடைக்குமா இல்லைன்னு அவனுக்கு தெரியல. நீங்க நம்ம எல்லாம் சொன்னாதான் செயல்படுவாங்க. ஆண்டவரே நான் போட்டா அங்க போனா எனக்கு இது ஆகுமா நடுக்குமானதான் நம்ம செயல்படுவோம். இவன் என்ன கிடைக்கும்னே தெரியாம அவன் செயல்பட்டான். அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இல்லைங்களா? நான் ஒரு பிரேயர் பண்றேன்னா இப்ப இங்க ஏதாவது கிடைக்கும், ஏதாவது நடக்கும். இவன் எது நடக்குதோ அவனுக்கு தெரியாது. பட் he is following Christ. இயேசுவை பின்பற்றி வருவதற்கு என்ன ஒரு முக்கியமான ரிக்வயர்மெண்ட்னா, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, என்ன நடந்தாலும் இயேசுவை எனக்கு பிடிச்சிருக்குது, இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்றவன் கொடுக்கிறாரோ இல்லையோ, என்ன நடந்தாலும் நான் அவரை பின்பற்றுவேன். அதுதான் விசுவாசம். இவனுக்கு என்ன கிடைக்கணும் அவனுக்கு தெரியாது. ஆனா ஏற்ற நேரத்துல இயேசு சொன்னார், மத்தியாஸ் தான் யூதாஸோட இடத்துக்கு வரணும்னு சொல்லி சீஷர்கள் 12 பேர்ல அவனை ஒருத்தனை நிக்க வச்சுட்டாரு. அப்ப நான் சொன்ன வாக்குத்தத்தம் மேட்ச் ஆகுதா? முழு இருதயத்தோட அவரை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். இதுதான் மோட்டிவ். இந்த மோட்டிவ் ஆண்டவர் எங்க பாத்துக்கிறாரு? அவரோட 3.5 வருஷமா இவனோட மோட்டிவ பாக்குறாரு. என் கூட ஏன் வராரு? எவ்வளவு வாட்டி நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறார் பாருங்க. நான் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல, எந்த பொறுப்பும் கொடுக்கல, எந்த விஷயமும் நான் பண்ணல. ஆனாலும் என் கூட வரானே, என் கூட தான் வந்துங்கிறான். ஏன் இல்லையா? யோப சோதிக்கும் போதே பிசாசு சொன்னான், ஆண்டவரே நீங்க எல்லாமே கொடுத்துக்கிறதுனால தான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறான், எடுத்து போட்டு பார்க்கலாம் அவன் ஃபாலோ பண்றான். அப்ப இவனை எந்த மாதிரி சோதனை வந்து அவனுக்கு கனமே இல்லைங்க. அவனுக்கு இவ்வளவு அவனை குறித்து இவ்வளவு இருந்திருந்தாலும் என்னை நீ காத்தால் ஆண்டவர் உற்சாகப்படுத்த வார்த்தை தான் இருக்கு. நீ காதல் சும்மா வச்சுங்க. அப்போ சொல்றேன், ஒண்ணுமே எதுவுமே எதிர்பார்க்காத தேடின அவனே ஆண்டவர் அப்போஸ்தலனாய் மாற்றினார். எனக்கு கொடுப்பாங்க கொடுக்கலாம் அவனுக்கு தெரியாது. சில பேர் கேரண்டி எதிர்பார்க்கிறாங்க இல்லைங்களா?
வண்டி கொடுத்தாதான் நான் கனகல பண்ணி இல்ல சொல்றேன். வண்டி எனக்கு வாங்கி கொடுக்கணும் நீங்க. ஏன்னா நான் வந்து கல்யாணம் இல்லை சொல்றேன். இவ்வளோ நகை இவ்வளோ விஷயம் இதெல்லாம் பண்ணாதான் நாங்கள் வந்து மேரேஜ் நாங்கள் நடத்துவோம். ஒரு நம்பிக்கை கொடுங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட். இப்படி இருக்கணும் எல்லாம் எங்களுக்கு. இப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து வரவே மாட்டோம், பண்ணவே மாட்டோம், செய்யவே மாட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கட்டளை. இது இருந்தா தான் நான் பண்ணுவேன், இது வச்சாதான் நான் பண்ணுவேன், இப்படி கொடுங்க அப்படி பண்ணுங்க. அப்படி இல்லை, என்ன கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் கொடுக்கறத கட்டு கொடுத்தாரு. அவனுக்கு ஏத்த கூலிய கொடுத்தாரா இல்லையா? இவன் லாஸ்ட் லைன் தான். இப்ப எங்க 12 பேர்ல ஒருத்தனா வந்துட்டான். அவனு எதிர்பார்த்துக்கோனா தெரியாது. எதிர்பார்த்தா வந்தான் 10 நாள் இவங்க கூட இருந்து. அந்த 10 நாள் எண்ணிக்கை இடும்போது கூட அந்த 12 பேர் லிஸ்ட்ல இவங்க இல்லை. 120 பேர்ல தான் இவங்கிறான். ஆனா 120 பேரும் மாடி வீட்டு அறையில இருந்தாங்க. அங்க ஆண்டவர் அப்பவோட இவனை பார்த்து சோதிக்கப்படுறான் பாருங்க. எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் சோதிக்கப்படுகிறான். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா, ஒரு இடத்தை கொடுக்கணும்னா அவன் எப்படியாவது சோதிக்கப்படுறான். எந்த கனமுமே இல்லாத அவன் இருந்தான். அவனை ஏற்ற நேரத்துல கனப்படுத்தி உயர்த்தினார். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பலன். மோட்டிவ் அத்தான் சொல்ல நான் இருதயத்தோட தேடணும். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கடவுள் கொடுக்குவாரு. அது மத்தியாஸ்தான் அதிகாரம் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. யாருங்க உங்களை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா? இப்போ ஒரு லேடிஸ் நம்ம பார்க்கறது, இந்த வந்து ஒரு ஜென்ஸ் பார்த்தோம் பாருங்க, ஒரு சிஸ்டர். இப்போ என்ன பாருங்க, மத்தேயு 28வது அதிகாரம், Matthew chapter 28 verse 1. 1வது வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். கல்லறை கிட்ட வராங்க. ஏன்பா கல்லறை கிட்ட போறீங்க? இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எல்லாம் செத்து போன பிறகு போய் பூ வச்சுட்டு வராங்க. இல்லைங்களா? கல்லறைக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? சாவு மொத்தம் அங்க போனோம். நீங்க அந்த கல்லறையை போய் கட்டின்னு, அந்த கல்லறையில போய் சாப்பாடு போட்டுன்னு, அந்த கல்லறையில போய் கேண்டில் ஏற்றின்னு, அங்க போய் பூஜை வச்சுன்னு என்ன பண்ண போறான்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் தான் மண்ணோட போயிட்டானே. நீ வந்து டஸ்ட் மண்ணுல இருந்து வந்து மண்ணிக்க போயிட்டான். அவனுக்கு தெரியாது நீ செய்ய போறது ஒண்ணு தெரிய போறது. அந்த சாப்பாடையோ அந்த விஷயத்தெல்லாம் யாருன்னா இல்லாதவனு கொடுத்துப்பாரு. உன்னையே தெரியாம ஆசீர்வதிச்சுவான். என்ன நான் சொல்றேன், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அந்த கல்ச்சர்? நம்மளுக்கே தெரியாது. அப்படி போயிட்டு வரும்போது 2-3 பேர் ஏத்தின்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகிக்கிறதுனால தான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களோட கல்ச்சர் யாருன்னா எங்க அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்காங்க. அதான் உண்மை. என்ன அவங்க கூட வந்துருது ஒரு வாட்டி. என்ன சும்மா போவாம ஐயோ என் புருஷன் விட்டு போயிட்டான்னு கல்ற மேல உழுந்து ஏஞ்சி வந்துக்கிறான். அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் பிரேயர் பண்ண டேவிட் இருந்து யாரா நீ தான் டேவிட்? யாரா டேவிட்னா அதான் எங்க அப்பா பேருன்றான். அவங்க வைஃப் போய் விழுந்து ஏஞ்சி வந்து டேவிட்னு சொல்லிச்சு. என்ன கல்லறைக்கு போன அம்மா சும்மா வந்துக்கணும். அந்த பாசத்துல கல்ற மேலே விழுந்து ஏஞ்சி வந்துக்குது. என்ன ஆச்சுன்னா அப்பா சொல்லுது, நான் தான்ப்பா எனக்கு மனசுல அங்கேயே இருந்துட்டேன். 2-3 நாள் போயிட்டு வந்தேன். அங்கேயே ரொம்ப நேரம் இருந்தேன், வந்துட்டான். பாருங்க அதான் நடக்குது பாருங்க. இவங்க அந்த கல்லறை தோட்டத்துக்கு யார் போய்கிறது? பெண்கள் போய்க்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல பெண்கள் போறது கல்லறை. மகதலேனா மரியாளும் வேற மரியாளும் அங்க போய் கல்லறையில நின்னாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருந்தாங்க பாருங்க. அந்த இடத்துல யாரை தேடி வராங்க? இயேசுவை தேடி வராங்க. இவ பாருங்க தேவதூதன் வந்து அவங்க இடத்துல பேசுகிறான். என்ன பேசுறான் பாருங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பாருங்க அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னா, வாசல்ல ஒரு பெரிய கல்லுகிறது, யார் நம்மளுக்காக புரட்டி போனவன்னு மனசுல நினைச்சாங்க. ஆனா சங்கீதத்தை சொல்றது என்ன சொல்றது? இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். கல்ல யார புரட்டி போனான்னு நினைச்சோன்னே கடவுள் என்ன பண்ணிட்டாரு? புரட்டி போற தேவதூதன் அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த கல்லையே தள்ளிட்டு தேவதூதன் உட்கார்ந்துக்கிறான். இவ பாருங்க தேவதூதன் என்ன சொல்றான்? 5வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவரைத்தான் நீங்க தேடி வந்துக்கிறீங்கன்னு தெரியும். அவர் இங்கே இல்லை. ஆனா அவர் இங்க இல்ல. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னார் பாருங்க. பூமியில இருக்கும் போது 3 நாள் நான் கல்லறையில இருக்குவேன், நான் உயிர் தெழுவேன் 3வது நாள்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க என்ன ஆகுது? இமீடியட்டா அவங்களுக்கு பயம் ஆயிடுது இங்க இல்லன்னு. 7வது வசனம்.
கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். சீஷர்களை தான் கடவுள் தெரிந்து கொண்டதை தவிர மக்தலேனா மரியாளை கர்த்தர் வந்து தெரிந்தெல்லாம் கொள்ளல. அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், அவ்வளவுதான். இங்க யார் வந்திருக்கணும் கல்லறை கிட்ட? அவர் தெரிந்து கொண்ட 12 பேர் அங்க இருந்திருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்ல. யாரு முதல்ல இருக்கிறாங்களோ கட்சியில இருக்கிறவங்க முதல்ல வந்துடுவாங்க. எத்த அடையாளம் தெரிந்து கொண்டவங்க வரல. ஆனா விடுதலை கொடுத்த ஒரு அம்மா வந்துடுது. யாரு? மக்தலேனா மரியாள். புரியுதுங்களா? இந்த 12 பேரு யாரு? யார் இந்த 12 பேரு? ஏசப்பா கூட இருந்து இன் அண்ட் அவுட் ஃபுல் டீச்சிங் அவங்களுக்கு தெரியும். பைபிள் வசனம், இயேசு உயிரோட எழுப்புந்து, செத்து போன பணத்தை அப்படியே தலித்தாக்குன்னா ஏஞ்சிந்து, லாசரு எழுப்புந்து, என்ன ரத்த போக்குள்ள ஸ்திரிய சுகமாக்குந்து, கூனியா இருக்கிற அம்மாவை சுகமாக்குந்து, இது எல்லாத்தையும் அவங்களோட கண்களால பார்த்தாங்க. படுக்கையில வந்து நண்டு போனதை பார்த்தானுங்க இந்த 12 பேரு. ஆனா அந்த 12 பேரும் அங்க வரல. பார்த்தவர்கள், வார்த்தையை கேட்டவர்கள் வரல. அதான் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைபிள் நாலேஜ் மட்டும் கிடையாது, அதோட மேல என்ன சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்ல பாருங்க. அவர் உங்களுக்கு முன்னே, அதுக்கு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். பாருங்க, இப்போ அவங்க என்ன ஆச்சு பாருங்க. 8வது வசனம். அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடும். என்ன சந்தோஷம்? ஏசப்பா உயிர் தெழுந்தார் என்பது அவங்க சந்தோஷம். பயம் என்ன? தேவதூதர்களை பார்த்துட்டாங்க, இந்த மாதிரி நடந்துக்குது. சடனா அந்த விஷயம் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துச்சு. எதிர்பார்க்காத விஷயம். சடனா ஒரு மீட்டிங், தேவதூதரோட அவர் பேசுற வார்த்தை, இப்ப அந்த பயமும் இருக்குது, உள்ள ஒரு சந்தோஷமும் இருக்குது. அப்படியே படிங்க. கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். சீஷர்களுக்கு அறிவிக்க இவங்க வராங்க. சீஷர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. உலகம் எங்கும் போய் நீங்க பிரசங்கம் பண்ணணும், நீங்க போய் வார்த்தையை சொல்லணும். நீங்க அவரு கூட வச்சிருந்த காரணமே என்னன்னா, என்ன பின்பற்றுங்க, என்ன பார்த்து கத்துக்கோங்கன்னு சொன்ன ஆளுங்க தான் இவங்கலாம். ஆனா சீஷர்களுக்கே சொல்றதுக்கு ஒரு அம்மா வச்சிருந்தாரு. சீசரெல்லாம் வந்து சொல்றாங்க, ஏசப்பா நீங்க எங்களை அனுப்பிச்சீங்களா? நீங்க சொன்னா நாங்க பேசி பசங்க ஓட்சி தெரியுமா? பேசி சொல்றாரு, வானத்துல இருந்து சாத்தான் விலை கண்டேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி பயங்கரமான ஊழியம் பண்ணிட்டு இப்ப பயந்து எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. ஆண்டோட நாமத்தை யூஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இயேசுவோட உயிர் தெழுதலை காண்கிற அந்த விஷயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கல. தேடல, கிடைக்கல. ரொம்ப சிம்பிள். அந்த இடத்துக்கு அவங்க வரல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. யார் இப்ப வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப யார் வந்து என்னாச்சு பாருங்க. என்ன பாருங்க அடுத்த வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க, அல்லேலூயா. வாழ்கன்னு சொன்ன வார்த்தை எங்க? வாழ்க. அம்மா படிங்க. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி, பாதங்களை புடிச்சுக்கிறாங்க, ஏசப்பாவோட பாதத்தை, அவரை பணிந்து கொண்டார்கள். அங்கே அவங்க என்ன பண்றாங்க? பணிந்து கொண்டாங்க ஏசப்பாவை. இயேசு சொல்றாரு அவங்க கிட்ட பாருங்க என்னன்னு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீஷர்கள் வரல, அதுக்காக சீஷர்கள் ஆண்டவர் தப்பா நினைக்கல. நினைச்சு என்ன பண்ணிக்கலாம்? இங்க வந்து இந்த ஸ்திரீ கிட்ட எல்லாம் அவர் சொல்லிக்கலாம், ஐயோ என்னம்மா நீங்க வந்து பரவாயில்ல, நல்லது நீங்களாம் வந்து இல்ல, 12 பேர் என் கூட வந்தாங்க, வார்த்தையை கேட்டாங்க, கூட நாங்க பரமா அவன் வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பே இல்லை. ஏசப்பாங்க கத்துக்கோங்க, இதெல்லாம் ஏசப்பா கிட்ட கத்துக்கணும். என்னத்த இது பண்ணணும். அவர் நினைச்சுதான் சொல்லிருக்கலாம் தானே. அவங்க என் கூடவே இருந்தாங்க, படுத்து ஏஞ்சானுங்க, சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க, எல்லாமே என் கூட இருந்தாங்க, வரல. இப்போ ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்காது நடுக்கணும்னா நம்ம நாக்கு என்ன ஆயிடுது? முறுமுறுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியெல்லாம் நான் அவங்கள பார்த்தேன், என்னென்ன விஷயம் நான் பண்ணேன், ஆனா எனக்கு அவன் பண்ணனா, எனக்கு ஒண்ணுன்னா அவன் வந்து நின்னானா. இயேசு வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல.
ஆனா அவங்கள சந்திக்க அவர் ரெடி ஆயிட்டாங்க. போய் சொல்லு, நான் உயிர் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லு, அப்பயாவது அவங்க வரான்டா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். இதுதான் அன்பு. என்ன சொல்றேன், எதுவுமே எதிர்பார்க்காத பண்ணுவோம். ஏசு அப்படித்தான் இருந்தார். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, யார் இவங்க? மார்க் 16வது அதிகாரம், அங்கே சொல்லப்படுகிறது 1வது வசனம், 16th chapter, 1st verse. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். யாரு நம்ம மக்தலேனா மரியாள் யார் தெரியுங்களா? பாருங்க, 9வது வசனம் என்ன சொல்ல அவங்கள பத்தி. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். யார் இது? அவ்விடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவளிடத்தில் இருந்து 7 பிசாசு இருந்துச்சு. எவ்வளவு பிசாசு? ஒரு பிசாசு, 7 பிசாசு. 7 பிசாசுனா மோசமான நிலைமைன்னு அர்த்தம். ஒரு பேய் போய் 7 கூட்டின்னு வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேய் இருந்தது, அதை விரட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 7 பேரை கூட்டின்னு வந்து அதோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. மக்தலேனா மரியாளோட நிலைமை ரொம்ப டிசாஸ்டர், ரொம்ப பயங்கரமான நிலைமையில இருக்கும்போது இயேசு 7 பிசாசுல இருந்து விடுதலை கொடுத்த மக்தலேனா மரியாள் தான் கல்லறை தோட்டத்துல வாசல்ல நிக்கிறா. ஃபர்ஸ்ட் 12 சீஷர்ல அவரு ஊட்டி வளர்த்தாலும் அவங்க வரலங்க. 7 பிசாசை வெறுத்தின மக்தலேனா மரியாள் வந்து நிக்கிறார். லூக்கா 8வது அதிகாரம், அந்த இடத்துல அங்க போட்டு பாருங்க. லூக்கா 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளுக்கும் அவருடனே இருந்தார்கள். ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இப்ப என்ன பண்ணாங்க? போயிட்டு அந்த கல்லறை தோட்டத்துல பாருங்க, லூக்கா 24வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாங்க? கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் 11 மற்றெல்லோருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்து சொல்றாங்க, சீஷர்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சா? வீண் பேச்சு, கட்டுக்கதை மாதிரி தெரிஞ்சுக்குது. ஏதோ ஒரு ஸ்டோரி கதை விடுறாங்க. இவ்வளவு சொல்லி இவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா? இயேசுவை பார்த்தாலுன்றாங்க, உயிர் தெழுந்தாருன்றாங்க. இவங்க சொல்றத நம்ம கேட்க முடியாது, நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்களா? ஒரு வாட்டி நம்ம சொல்றத நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம கொடுத்துதான் நம்ம சொல்லணும். நம்பினா தான் நான் சொல்லுவேன்னா அது இல்லை ஊழியம். நம்பாத விட நீ சொல்லணும். மாறவங்களாம் மாறாதுன்னு கருத்துக்கு தான் தெரியும். உன்னோட வேலை அன்பு, அது மட்டும்தான். 20வது அதிகாரம் இப்ப பாருங்க, திரும்பி 20th chapter. இப்போ காலங்காலத்துல போனோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குது? 20வது வசனம், 20வது அதிகாரம் 2வது வசனம். இப்போ அங்க போய் ஏசப்பாவை பார்க்கணும். மக்தலேனா மரியாள் பாருங்க என்ன சொல்லுது. John chapter 20 verse 2.
உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், அது யோவான், அப்படியே படிங்க, கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஏசப்பாவோட பாடி வந்து கல்லறையில இல்ல, காணாம போயிடுச்சு. எந்த அளவுக்கு அவன் மனசு எப்படி பறகுது பாருங்க, அப்படியே துடிக்குது ஆண்டவருக்காக. நான் இயேசுவை தேடி போனேன், அவரோட டெட் பாடியை நான் பார்க்கல கல்லறையில, அந்த கல்லறை எம்டியா இருக்குது, நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு வந்து கூப்பிட வந்தா. யார? பேதுருவையும் யோவானையும் பாருங்க. அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். எங்களுக்கு தெரியல. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். 2 பேரும் ஓடினாங்க. பாருங்க என்ன நடக்குது, கல்லறைக்கு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க 5வது வசனம். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. பேதுரு யோவான் வந்து உள்ள போல, அவன் தான் ஃபர்ஸ்ட் போனது கல்லறை கிட்ட, ஆனா உள்ள போல. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து, பேதுரு வந்து பின்னால வந்தான், கல்லறைக்குள்ளே பிரவேசித்து கல்லறைக்குள்ள போய் பார்க்கறான், சீலைகள் கிடக்கிறதையும் அங்க வந்து துணியெல்லாம் அங்க மடிச்சு வச்சுக்கிறத பார்த்து, அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை, அவர் தலைகிட்ட வச்சிருந்த அந்த துணி மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் வைக்கப்படாம தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆனா இயேசு வந்து இல்ல. இப்ப இயேசு இல்லன்னு இவங்க என்ன பண்ணாங்க? இப்போ நீங்க தேடுற ஒரு மனுஷன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தேடுவீங்க தானே. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, 9வது வசனம். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள்னா ஏசப்பா அவங்க பேசி இருந்தாரு, ஆனா அவங்க அப்ப சேர்ந்தனே இல்ல. நீங்க நிறைய வார்த்தைகளை நம்ம பேசணும், நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப பெரிய தப்பு. 3 வருஷம் அவங்க கூட இருந்து நான் உயிர் தெழுவன் இயேசு சொல்லியோ அவங்களுக்கு புரியல. ஆனாலும் அவர் பொறுமையா இருந்தார், உயிர் தெரிந்திருப்பிற்கும் பொறுமையாகிறார். அப்ப நம்மளுக்கே அந்த பொறுமை இல்ல. நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் பத்தி சொல்லிட்டு அவங்க அதை இமீடியட்டா ஏத்துக்கணும் இயேசுவை, இல்லன்னா அவங்க அவிசுவாசிகள் நம்மளே லேபிள் பண்ணிடுவாங்க, திரும்பி அவங்ககிட்ட ஊழியத்துக்கே போறது இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது இல்ல, அவர் எதிர்பார்த்தது இவ்வளவுதான். நீ சொல்லினே தான் இருக்கணும், அவர் சொல்ற வரைக்கும் நீ சொல்லணும். ஏன்னா எப்படி இயேசு சொன்னது 12 சீஷர்கள் 3 வருஷம் கேட்டு அவங்களுக்கு புரியலையோ, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, வார்த்தையை கேட்டு 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 அவங்களுக்கு புரியல. ஆனா உன் வேலை சொல்றது, அவங்கள ஜட்ஜ் பண்ணாத. அவங்க புரிஞ்சுக்கலாம், அவங்க ஏத்துக்கல, நீ சொல்லாத. நம்ம வேலை சொல்லணும். டான்ஸ் கிடைக்கிறப்ப சொல்லு. இப்போ போறியா, டிசப்பாயின்மெண்ட் இன்னொரு சொல்லு, 10 வருஷம் ஆகட்டும் சொல்லு. வில்லியம் கேரின்ற ஒரு மிஷனரி வந்து 7 வருஷம் ஆச்சு மிஷனரியா வந்தான் இந்தியாவுக்கு. 7 வருஷம் ஆயிட்ட பிறகுதான் ஒரு ஆத்துமாக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்ப 7 வருஷம் ஆண்டவர் விசுவாசிக்கலையா? 7 வருஷம் ஊழியம் பண்ணலையா? பண்ணா. ஆனா 7 வருஷம் ஆயிட்ட பிறகுதான் ஒரே ஒரு ஆள் ஞானஸ்தானம் எடுத்தான். எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன். நம்ம ஒரு டிசப்பாயின்மெண்ட், நம்மளுக்கு நம்பர்ல மாற்று. போன வருஷம் நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுத்தது, இது வரைக்கும் இந்த வருஷம் யாருக்கு கொடுத்தா நான் ஞாபகம் இல்லை. வருஷம் ஸ்டார்டிங்ல கொடுத்தான், அவ்வளவுதான். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஆண்டவர் நம்ம நம்பிக்கணும், அது ஒரு வேலை தான். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வேலை வார்த்தை சொல்லினே இரு. நோவா 100 வருஷம் இருக்க சொன்னான், யாருமே ஏத்துக்கல. அதுவும் அவன் வேலை இல்லை, சொல்றது ஒண்டித்தான் வேலை. நீங்க சொல்லி நீங்க டயர்டா இருக்கீங்க நிறைய வாட்டி. எவ்வளவு வாட்டி தான் பிரதர் அவனுக்கு சொல்றது, நான் சர்ச்சுக்கு நீ சொல்லிதான் இருக்கணும். அவன் வர வரைக்கும் நீ சொல்லணும், அவனை சர்ச்சில் பாக்குற வரைக்கும் நீ சொல்லு. அவன் உள்ள வந்து உட்காரணும், அப்போ உன் கண்ணு கலங்கணும், என் புள்ள மாறிட்டான், இவருக்கு சொன்ன அவர் வந்துட்டார். அப்பதான் நான் எவ்வளவு பேரை கூப்பிடுறேன், அவங்களும் அதனால பேஜார் தான். ஆனா வருவாங்க ஒரு நாள். இப்போ பாருங்க இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க, 10வது வசனம். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள், வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாம். ஆனா மரியாள் வந்து அவங்களுக்கு மந்திரனா மரியாள் கூட மனசு கேட்கு, இயேசு இல்லைன்ற அந்த அவன் மனசுலயே அடிச்சு. பாருங்க என்ன சொல்லுது, 11வது வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். கல்லறையை விட்டு போவே இல்ல மரியாள், கல்லறை வெளியே நின்று அழுதுங்கிறா. இப்போ அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அப்பதான் அவ கண்ணுக்கு தெரியுது, உள்ள பார்க்கும்போது தேவதூதர்கள்
அந்த இடத்துல உள்ள இருக்கிறாங்க, அந்த 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மரியாதை பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏமா என்ன அழுதுங்கிற இந்த கல்ற கிட்டன்னு கேக்குறாங்க. அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இயேசுவோட டெட் பாடியை காணோம், அது யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொல்றா. அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லையே என்றார். எங்க வேற எங்கன்னா வச்சுக்கிறாங்களா எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கேக்குறா. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு நமக்கு தெரியல. ஏன்? உயிரோட இருக்கும் போது உடம்பு இப்படி இருக்கும், உயிர் தெழுந்த பிறகு வேற மாதிரி இருக்கும். இது பைபிள்ல இருக்கு. உயிர் தெழுந்தவன் வேற, மனுஷனா இருப்பது வேற, உயிர் தெழுந்த பிறகு இருக்கிறது வேற. இன்னும் கர்த்தர் அவன் கண்ணுக்கு காட்டல, அங்கேதான் நின்னுங்கிறாரு. யோவான் 21 பாக்குறோம், 21 அங்கதான் இருக்கிறார். பேதுருக்கு தெரியல ஒண்ணும். யோவான் தான் சொல்றாரு, கர்த்தர் அதற்கு தெரியல. பக்கத்துல வந்து கடற்கரையில் நின்னுங்கிறார், தெரியல, அவன் கண்ணுக்கு தெரியல. இப்ப அங்கதான் நிக்கிறார் பாருங்க. என்ன சொல்லு? இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய்ன்னு கேட்டாரு. அவள் பாத்தீங்களா, இயேசு வந்துட்டார். அவ தேடுறத நிக்க வைக்கல, இயேசு அங்க வந்துட்டார். கிடைக்கிற வரைக்கும் தேடணும். யாரை தேடுகிறாய்ன்னு கேக்குறாரு. இப்போ மிச்ச பேரோட டயர்டாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இயேசு கேக்குறாரு, யாரை தேடுகிறாய்? என்ன சொல்ல பாருங்க. அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, தோட்டக்காரன் நினைச்சுக்கனா, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால், நீங்க எடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். எங்க வச்சுக்கிறீங்க சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். டெட் பாடியை வச்சு அவ என்ன பண்ண முடியும்? இப்போ சொல்றாரு பாருங்க, யாருன்னு. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டார், மரியாளே என்று சொன்னார். அவள் திரும்பி பார்த்து, அப்பதான் மரியாளேன்னு சொன்ன அந்த குரல் அவ கண்டுபிடிச்சிட்டா. மரியாளேன்னு சொன்னதான் கண்டுபிடிச்சிட்டா. எஸ் அப்பதான் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு திரும்பி பார்த்து என்ன சொன்னா பாருங்க, ரபூனி என்றாள். ரபூனின்னு சொல்றா. அதற்கு போதகரே என்று அர்த்தமா பாருங்க. அதே படிங்க. இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை பார்த்து, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடினா, முழு உள்ளத்தோட தேடினா நீ என்னை கண்டு கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார். கண்டுக்கணும் இல்லையா? இது என்ன தேவை? பைபிள் நாலேஜ் தெரியல. இயேசு தேடுறதுக்கு நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் தான் அவர் தேடணும். கொஞ்சம் பேர் சொன்னாங்க, நான் பைபிள் படிக்கல பிரதர், நான் என்னோட இன்வால்வ். இயேசு யாருன்னு தெரியுமா? லவ். மரியாள் ஏன் வெளிப்பட்ட சொல்லுங்க? அன்பு தான் எப்பவுமே செய்கிறது. பிரதானமானது. நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாத்தோட பெருசு அன்பு. லவ் தான் ரொம்ப பெருசு. இயேசு அவளுக்கு செய்ததை அவன் மறக்கல. இயேசுவை தேடி வரா, பின்பற்றி வரா. எந்த அளவுக்கு இயேசு அவ தெரிஞ்சுக்கிறான்னு தெரியல, ஆனா இயேசு மேல வச்ச பாசம், அன்பு அவளை தேட வச்சுச்சு. இயேசு அங்க இல்லைன்னு இன்னமும் தேட வச்சுச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு வர வேண்டியது இயேசு மேல அன்பு தான். அவர் எனக்காக செய்ததுக்கு நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கும் போதுதான் என் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை ஆண்டவர் காட்டுகிறார். தெரியாத விஷயங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார். எப்போ? நான் அவரை நேசிக்கும் போதுதான். when I love Jesus. அன்பு எல்லாத்தோட பெருசு. அது ஈடான ஒரு விஷயம் தெரியவே தெரியாது இந்த உலகத்துல. இதுதான் அன்பு. கெடிக்கிற வரைக்கும் உடல, ஆனா கெடிச்சிட்டோன்னு பற்றி கொண்டார் இயேசு. புரியுதுங்களா? நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், ப்ரேயர் பண்ணோம் கெடிக்கல, ப்ரேயர் பண்ணோம் கெடிக்கல. சொல்ற கெடிக்கிறோம். தேடு, முழு மனசோட தேடு. ஆண்டவர் முழு மனசோட தேடினா இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும். இல்லைங்களா? மகதிலே நான் மரியாதை என்ன பண்ணா,
முழு இருதயத்தோட கேட்டான், கண்டுபிடிச்சிட்டான். சீஷர்கள்லாம் ஓட்டாங்க, டைம் இல்லை அவங்க பாவம், வீட்டுக்கு ஓட்டாங்க, எல்லாம் கதவு சாத்தி வீட்டில் உட்காந்துட்டாங்க. என்ன டைம் இருக்கிற என்ன பண்ண, அன்பை காட்டினான். அன்பு எங்க இருக்குதோ அங்க கடவுள். அன்பு ரொம்ப ப்ளஸ், நம்பிக்கை, விசுவாசம், இது எல்லாத்தோட ப்ளஸ், லவ். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணாரு.